ஹாய் ஹலோ மக்களே, உங்களின் ஜோரோ கேமர் நான் தான். இப்பொழுது நான் பிரியாணி நல்லா அடிக்கணும், ஸ்ட்ரைக் அடிக்கணும். இந்த வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க காய். இந்த ஆர்பி தீபாவளி இதுக்காக நம்ம புரிய அடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த எண்ணி இருப்பாங்க நினைக்கிறேன் இருக்கு. அடுத்த மேட்ச் சிஎஸ் போட்டு புஷ் பண்ணுவாங்க ஐஸ், சரிங்களா ஐஸ்? அங்கே எண்ணி இருக்கு கன்ஃபார்ம் நினைக்கிறேன். எனக்கு எதுவுமே இல்லை அவ்வளோவா. பாக்ஸ் பாருங்க, கன்ஃபார்ம் அங்க இருப்பான். இல்லைன்னா சுட்டு பார்ப்போம். இல்ல காய், வேற யார் போட்டிருப்பாங்க? வேண்டிய டோக்கன் கிடைச்சிருச்சு, நம்ம அடுத்த வேலைக்கு போவாங்க எங்களா கடகடனே. அதுக்குள்ள சாண்டோஸால இது லூட் பண்ண ஏன் வில்லியமே ஏப்பா ஒண்ணு முடிச்சுட்டேன். எதுவானா அடிக்கணும், வேற எதுவுமே பண்ண முடியாது நம்மளால. பாக்ஸ் என்னடா இவன்டா எம்பி பாட்டி கோபரா இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க. அவர் வேற எதுவுமே பண்ண முடியாது. அவன்டே எம்பி பாட்டியா 60 கிலோ சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரைப் கேட்டிருக்காரு ஒருத்தர் 60 கிலோ சேலஞ்ச் பண்ணுன்னு. அது நம்ம கன்ஃபார்ம் நம்ம பண்ணிருக்கோம் காய்ஸ். அதுக்குள்ள இருக்கிறான் அவன். விட்டு அடி பண்ணுங்க. நம்மளுக்கு ரிவெஞ்ச் வாங்குறதுக்காக வந்துருக்கான். எங்க தேடி வெட்டணும் கைஸ். இப்போ நம்ம எங்க இருக்கா அதுக்குள்ள? அவன் எங்க போனா அதுக்குள்ள? வந்து அடி வாங்குற சொல்லுங்க கைஸ். 40 செகண்டுக்குள்ள வேற எங்கிட்ட போய் அடி வாங்கிக்கிறேன். என்கிட்ட வந்து அடி வாங்குறோம். நம்ம ஸ்ட்ரைட்டா அங்கிட்டு போனோடனே போனா இல்ல போனோன்னு தெரியல. சரி நம்ம இங்க வந்துடும். இதுக்கும் அதே அடுத்த சைடு வந்தோடனே இங்கிட்டு ஒரு வேலை இருக்கு. அங்க வாங்க, இனி வேணா இருக்கே அடி சம்பவமே இருக்கு. 16 பேர் வந்தாங்களா? இருக்கிறடே ஜோன் இங்க இருக்கு. கிளாக் டவர்ல நம்ம கிளாக் டவர் கன்ஃபார்ம் 3 இல்லைன்னா மேட்சே மாறிடும். ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ சிச்சுவேஷன்ல கன்ஃபார்ம் அங்க போயே தெரியணும். இப்போ லூட்டு மெடினா நிறையா இருக்கு, இன்னிலாரும் இருக்கு. இப்போ கன்ஃபார்ம் நம்ம அங்கே போயே தெரியணும். ஏன்னா சம்பவம் ஆகும். ரெண்டு பேரும் ஒரே ஒத்தால போட்டு விட்டாங்க. நமக்கு லேக் ஆகுது. நம்ம சுட்டுனா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, சரிங்களா? தேவை எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஸ்ட்ரைட்டா இது எடுத்துவேன், டோக்கன் எடுத்துவேன். யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன், அதான் சத்தம் வர மாட்டேங்குது. சத்தமும் ஃபுல்லாக வச்சுருக்காங்க கைஸ். ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் லைவ் போட தெரியல கைஸ். தான் கைஸ் இல்லை ஒர்க்குமே. ஒரு யூடியூபராக இருந்த ஒரு லைவ் கூட போட தெரியலன்னு இருக்கீங்க. என்னடா இங்கே ஒரு லூட் பாக்ஸ் அவங்க இல்லை. இங்கே ஒன்று இருக்கு. மார்ஸ் எலக்ட்ரிக்ல இருப்பாங்களா இல்லையான்னு தெரியும் நம்மளுக்கு தெரியல. இப்போ நம்ம போட்டு கிளாக் டவர் இங்கே லைவ் போட போது கட்டக்கூடாது. யாரும் இல்லை, நம்ம தம்பி தான். மார்ஸ் எலக்ட்ரிக்ல ஃபைட் நடந்திருக்கும் நினைக்கிறேன். இங்க நீங்களே பாருங்க, தீபாவளி அன்னைக்கும் ஒன்றும் நடந்தது இல்லை. கத்தாதடா நம்மளுக்கு போட முடியாது. இனிய நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி. நான் ஏமா இந்த சைடுல போறேன்? அப்பனா இனிமே வர முடியாது. நம்ம பாட்டுக்கு நடுவில் போனா நம்ம அடிச்சு விட்டுருவாங்க. அதனாலதான் போலி முடிச்சு நெக்ஸ்ட் மேட்ச் போகணும். யார் வம்பும் இல்லை, யார் சண்டையும் இல்லை. அதுதான் யாரும் சொல்லக்கூடாது. நீங்க பார்த்துட்டு கமெண்ட்ல 1v1 உங்க ஸ்குவாட் போனா கூப்பிடுங்க. எங்க ஸ்குவாட் கூப்பிட்டு வரோம், உங்க ஸ்குவாட் கூப்பிட்டு வரோம். நீட்டா தரமா எப்பவும் அப்படி பிளஸ் அப்போ. சரிங்க கைஸ், நம்ம ஸ்ட்ரைட்டா உள்ள போயிடலாம்.
ஏஆர் குடிச்சுக்கலாம் கரெக்டாக தப்புனா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இங்கே ஏமா வெயிட் பண்ணுறேன் ஜோன் வருதுங்கள. இப்போ இங்கேருந்து சத்தம் வருது. உங்களுக்கு ஜோன் வர்றது கூட இங்கே வெயிட் பண்ணும். பாருங்க இன்னும் 12 பேர் இருக்கா. 2 கில் அடிச்சிருக்கோம். சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. கிளாக் டவரில் போனால் இருப்பாங்க. ஆனால் ஏத்தாப்புல அந்த வீட்டில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அவசரப்பட்டு என்றைக்குமே ஏறக்கூடாது. நம்ம இந்த சைடாக போயிடலாம். இப்போ நான் அவசரத்துக்கு 2 விட்டு தெரியாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ சுச்சுவேஷனில் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாது. ஏன்னா இன்னும் 10 பேர் இருக்காங்க. யாரும் இந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஸோ கவர் எடுக்க போகலாமா வேண்டாமா தெரியல. சரி நம்ம இப்போ இங்கிட்டு வந்துடுறோம். ஸோ இங்கே யாரும் இல்லைன்னா அப்புறம் கிளாக் டவர்லனா இருப்பாங்க. இப்போ நம்ம எப்படியாச்சும் அங்கிட்டு போய் ஏற்றிடணும். இப்போ இங்கிட்டு வந்துடணும் கன்ஃபார்ம். அந்த மரத்துக்குள்ளே எப்படியாச்சும் அங்கிட்டு போயிடணும். அப்போனா ஃபைட்டிங்கு ஸ்டார்ட் ஆகும் போது அந்த வீட்டுக்குள்ளே போனாலே நம்மளுக்கு போதும். நம்மளுக்கு கவர் கடிச்ச மாதிரி தான். பொழுது நம்ம எப்படிமா போனோம் மேலே ஏறிட்டு ஓகே வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக உள்ள போயிடணும் காய்ஸ். ஐயோ உள்ள போயிடுறோம். ரொம்ப நேரம் பார்த்து போகாது காய்ஸ். நான் ஏமா சர்வே பண்ணி விளாட்றேன் இது பண்ணி அடிச்சு விளாட்றேன்னா அட்டாக்கிங்லேயும். ஏன்னா நம்மளுக்கு கவர் முக்கியம். இந்த மேட்ச் நல்லா போய் அடிக்கணும். இப்படி போய் அடிக்காமல் போனால் நம்மளுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. கடைசியில் முன்னாடியும் பார்த்துக்கோங்க முன்னாடியும் பார்த்துக்கோங்க. நம்ம இட்லிஸ் போட முடியுமா போட முடியாத நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது. சரிங்களா? ஆனால் இனிமே இங்கேயும் இருப்பாங்க. சொல்லல பக்கத்துலலாம் இருப்பாங்கன்னு. நம்ம ஏறலாமா இனிமே ஏறலாமான்னு யாருக்கும் தெரியாது காய்ஸ். இந்த சுச்சுவேஷனில் இருக்கும். ஏத்தாப்புலனா இனிமே இருக்காங்க. நான் எங்கிட்ட இருக்கான்னு தெரியல. கவரில் ஏறி போனாலும் ஒரு பயமான இருக்குது. ஏன்னா அடிச்சிருவான்னு. எங்கிட்ட இருக்காங்க யாருக்கும் தெரியும். ஏன்னா நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது. எதுவுமே இல்லை நம்மள்கிட்ட. இப்போ ஏறி போனாலும் வாய்ப்பு இல்லை. எங்கிட்ட இருக்காங்க வாய்ப்பு இல்லை. தெரியல. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியல கைஸ். அதாவது இங்கே ஸ்னைப்பர் புல்லட் இருக்குது. ஐடியா இருங்க. இப்போ நம்ம வெளியே இது எந்த சைடு காமிது? நான் பார்த்துட்டேங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா நானும் பார்த்துட்டேன். ஒன்றுமே பண்ண முடியாது. என்னடி குக் பண்ணி போடுறேன். ஏன் இங்கே மேலே சண்டை போட்டுக்கிறாங்க. நம்மள இங்கே டோக்கன் போய் எடுத்துப்போம். சண்டை போட்டுக்கிறாங்க. நம்மளால செகண்ட் போடுங்க. இல்லைங்க சார் சரி गाइस இப்போ 1v3னா நம்ம பேச முடியல. ஒண்ணுமே பண்ண முடியாது. ரஷ் இல்லனா இறங்க முடியும். அங்க 2 பேர் அடிச்சுட்டாங்க. அங்க அடிக்கும்போது நான் ஊட்டி அடிச்சேன். ரெண்டாக முடியுமா பாக்குறேன். ரெண்டாக முடியுமா பாக்குறேன்.
சரி நம்ம ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். யோகா போடலாமா காமிக்கலாமான்னு தெரியல. ஆளு வேற ரோசா எக்ஸ் வச்சிருக்காரு நினைக்கிறேன். அதான் நல்லா எனக்கு இல்லைன்னு தெரியல. சரி நம்ம ஒரு வெடி கொடுக்கலாம். நம்ம ஒரு வெடி கொடுப்போம். வாங்க மாட்டேங்கிறாரு. நம்ம இங்கிட்ட வந்துருக்கோம். அவர் என்ன பண்றாரு தெரியல. ரெண்டாவது அங்க கைஸ் நம்ம போவோம். அங்கிட்டு ரொம்ப லாங் ஏறி கூடாது. நம்ம அவங்க என்ன சுச்சுவேஷன் பண்ணுவாரு நம்ம யாருக்கும் தெரியாது நமக்கு. ஆனா நம்ம இருக்கு அதுக்கு நம்ம ஜோரோ கேமர்னு ஒண்ணு தந்துருக்காங்க கைஸ். இன்னுமே வேண்டாம். ஜோன் சுத்தும். அப்ப என்ன பண்ணுவோம் யாரும் தெரியாது. அவங்கள்ட்ட எத்தனை மெடி இருக்குன்னு தெரியல. 100 புல்லட். வாங்க வா 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 செல்ல குட்டி வா 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 கைஸ் வாங்க வாங்க வாங்க. ஆஹா ஆஹா வாங்க 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 கலக்குவோம். Hey guys, தெரியுமா guys நீங்க நமக்கு அப்படின்னா கை வச்சான் கைஸ் போட்டுருவோமா? கைஸ் போட்டுருவோமா? நீங்களே சொல்லுங்க. போட்டுவா நான் பையா புள்ள தலையா தூக்கிடுவா தூக்கிடுவா தூக்கிடுவா. இங்கோட இது தூக்கிடுறோம். கிடா விட்டாச்சு. முடிச்சிடலாம். ஒண்ணுமே புயா வைக்கிறேன். ஒண்ணுமே வேண்டாம். அப்படியே புயா வேணுமா வேண்டாம். அவங்கள்ட்ட சரி எழுங்க கைஸ் போட்டுடலாம். இன்னுமே வேண்டாம். என்னாச்சு? டை ஆயிடுச்சு கைஸ். சே bye bye guys. Take care. இந்த வீடியோ செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். Subscribe பண்ணுங்க. When it comes to the Garcias,